Hi everyone. Last videoல நம்ம complete projectோட overview பார்த்தோம். இப்போ இந்த part 2ல இருந்து நம்ம actually projectை build பண்ண start பண்ணலாம். First நம்ம workflowல parent enquiry details'ை collect பண்ண ஒரு form create பண்ண போறோம். அதுக்காக N8Nல ஃபர்ஸ்டா ஃபார்ம் ட்ரிகர் நோட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த நோட் மூலமா பேரண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணும்போது நம்ம ஒர்க் ஃப்ளோ ஆட்டோமேட்டிக்கலி ட்ரிகர் ஆகும். இப்போ ஃபார்மோட பேசிக் டீடைல்ஸை கான்ஃபிகர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் டைட்டில் ரோபோட்டிக்ஸ் கோர்ஸ் என்கொயரின்னு செட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கீழே ஸ்டூடெண்ட்டோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணால் சூட்டபிள் கோர்ஸ் ரெக்கமெண்டேஷன் கிடைக்கும்னு ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் ஃபார்ம் எலிமெண்ட்ஸில் நம்ம ரெக்வயர்ட் இன்ஃபர்மேஷனாக ஒன் பை ஒன் ஆட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஃபீல்டில் பேரண்ட் நேம்னு ஒரு டெக்ஸ்ட் இன்புட் ஆட் பண்ணியிருக்கேன். பேரண்ட்டோட நேமை இங்கே என்டர் பண்ண முடியும். இந்த ஃபீல்டை ரெக்வயர்ட் ஃபீல்டாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ இது மேண்டேட்ரி. நெக்ஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன் ஸ்டூடெண்ட்டோட ஏஜ். அதுக்காக ஸ்டூடெண்ட் ஏஜ்னு ஒரு நம்பர் ஃபீல்ட் ஆட் பண்ணியிருக்கேன். நம்பர் ஃபீல்ட் யூஸ் பண்ணுறது ஏஜ் நியூமெரிக்கல் வேல்யூவாக கலெக்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஏஜ் இன்ஃபர்மேஷன் லேட்டராக நம்ம ஏஐ ஏஜென்ட்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்டூடெண்ட்டோட ஏஜை பேஸ் பண்ணி தான் சூட்டபிள் கோர்ஸை ரெக்கமெண்ட் பண்ண இந்த டேட்டா யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் பேரண்ட்க்கு கன்வீனியன்ட்டான கிளாஸ் டைமிங்கை கலெக்ட் பண்ண ப்ரிஃபர்ட் டைமிங்னு ஒரு ட்ராப் டவுன் ஃபீல்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ட்ராப் டவுன் யூஸ் பண்ணுறது பேரண்ட்க்கு ப்ரீடிஃபைன்ட் ஆப்ஷன்ஸில் இருந்து ஒரு டைமிங்கை ஈஸியாக செலக்ட் பண்ணுறதுக்காக தான். இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். வீக் டே மார்னிங், வீக் டே ஈவினிங், வீக்கெண்ட் மார்னிங் அண்ட் வீக்கெண்ட் ஈவினிங். ஸோ இந்த ஃபீல்டும் ரெக்வயர்டாக செட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் லேட்டராக டெமோ கிளாஸ் ஷெட்யூலிங்க்கு ப்ரிஃபர் டைமிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் பேரண்ட்டை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு பேரண்ட்ஸ் காண்டாக்ட் நம்பர்னு ஒரு நம்பர் ஃபீல்டு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபீல்டும் ரெக்வயர்டாக செட் பண்ணியிருக்கேன். ஸோ என்கொயரி சப்மிட் பண்ணும்போது காண்டாக்ட் இன்ஃபர்மேஷன் மிஸ் ஆகாமல் கலெக்ட் ஆகும். இங்கே ரெஸ்பாண்ட் வென் ஆப்ஷனில் ஃபார்ம் இஸ் சப்மிட்டட்னு செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பேரண்ட் ஃபார்ம் சப்மிட் பண்ணின உடனே இந்த ட்ரிகர் ஆக்டிவ் ஆகி ஒர்க் ஃப்ளோக்கு சப்மிட்டட் டேட்டா பாஸ் ஆகும். இப்போ ஃபார்மை ப்ரிவ்யூ பண்ணி பார்க்கலாம். பேரண்ட் சைடில் ஃபார்ம் எப்படி இருக்கும்னு இங்கே கிளியராக பார்க்கலாம். டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி சப்மிட் பண்ணும்போது இந்த இன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு ஒர்க் ஃப்ளோவில் ஆட்டோமேட்டிக்கலி பாஸ் ஆகும். ஸோ இந்த பார்ட்டில் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்கொயரி ஃபார்மை சக்ஸஸ்ஃபுல்லி க்ரியேட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த ஃபார்மில் கலெக்ட் ஆகிற டேட்டாவை ஏஐ ஏஜென்ட் எப்படி ப்ராசஸ் பண்ணுது, அந்த ஏஐக்கு கூகுள் ஜெமினியை எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட் வித் STEMx Academy. See you in the next video.